எத்தனையோ இறை வடிவங்கள் இருந்தாலும் அதிசௌமியமானவர். அதிசௌமியன்னாங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் தருவார். சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகி இருக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொன்னால் கிளி முகமுடையவர் சுகபிரம்ம மகரிஷி. குபேரனுக்கே இவர் தாங்க குரு. நீங்க குபேரனை வழிபட்டால் என்ன செல்வம் கிடைக்குமோ அதை போல 1000 மடங்கு செல்வத்தை தரக்கூடியவர். இவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. திருப்பதி பெருமாளுக்கே இவர்தான் சாட்சி கையெழுத்திட்டவர். அங்கே கணக்கராக இருக்கக்கூடியவர். அன்னை மகாலட்சுமிக்கு அஷ்டாட்சர மந்திரம் என்று ஓம் நமோ நாராயணாய என்பதை எடுத்துரைத்ததினாலே அன்னை மகாலட்சுமி யாரெல்லாம் சுகரை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே சுகங்கள் பெருகட்டும் என்பது வரமளித்துள்ளார். கந்தாசிரமம் வந்ததுக்கு அப்புறம் தாம்பரத்துல செல்வ நிலைகள் பெருக துவங்கி விட்டது. வேளச்சேரி வரைக்கும் போய் பாருங்க, ஐடி செக்டார் பூமு, நல்ல செல்வ நிலைகள். எங்கெங்கெல்லாம் சுகபிரம்மத்தின் வழிபாடுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அமோகமா பெருகிருங்க பணம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலும் பன்றிமலை சுவாமிகளின் அருளினாலும் நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஐயா, நான் ராசி பலனை எடுத்து பார்த்தாலே கை கிடுகிடுன்னு நடுங்குது அப்படின்னு சந்துரு என்ற இளைஞர் ஓடி வந்தார். என்னையா ஆச்சு? நான் ரொம்ப திறமையானவனுங்கய்யா. கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்வேன். 100 ரூபா கொடுத்தாங்கன்னா ஓவர் டைமில் 10,000 ரூபாய்க்கு வேலை செய்வேன். ஆனால் சம்பளமும் இல்லை, வீட்டிலும் சங்கடம் என்று ஒரு கவலை தோய்ந்த முகம். ஐயா, ஜாதகத்தை கூடியா பார்க்குறேன் அப்படின்னு. சந்திரனும் குருவும் 6, 8, 12 என்ற காம்பினேஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் சக்கட்ட தோஷம் அப்படின்னு பேர். இந்த சக்கட்ட தோஷம்னா சக்கரம் இருந்துச்சுன்னா அப்படி நல்ல சல்லுன்னு வண்டி போகுங்க. இதே உங்கள் கார் டயர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னத்தை தான் முயற்சி பண்ணுங்களேன், ஏற்ற இறக்கம் பயங்கரமாக இருக்கும். சார், எல்லாருக்குமே அப்படிதான் தலைவாய் இருக்கு அப்படின்னு சொல்கிறது புரியுது. உடனே கேட்டேன், சந்துரு பாக்கெட்டில் எவ்வளோப்பா வச்சுருக்க? ஏமி லேது சார், அங்கே ஒன்றும் இல்லை. பேங்க் அக்கௌண்ட்டு அங்கும் ஒன்றும் இல்லை தலைவா என்றார். உடனே சொன்னேன், அல்ல அல்ல செல்வத்தை தரக்கூடிய குபேரனின் குருவை பற்றி கேட்டிருக்கிறாயா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமாம், இப்பொழுது நீங்களும் கேட்க துவங்கி இருக்கிறீர்கள். பெரும் செல்வம், தனம், திடீர் அதிர்ஷ்டம். ஆமாங்க, திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தாதான் அடுத்த மாதம் இஎம்ஐயே கட்ட முடியும்னு கேட்கறது புரியுது. அதை தரக்கூடியவரின் பெயர் சுகபிரம்ம மகரிஷி என்று சொல்லக்கூடியவர். எத்தனையோ இறை வடிவங்கள் இருந்தாலும் அதிசௌமியமானவர். அதிசௌமியன்னாங்க வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் தருவார். சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகி இருக்காது. சிலருக்கு கல்யாணமானாலும் அவ்வப்போது வீட்டிலே மிதி விழும். இப்போ உடனே கேட்காதீங்க, குருஜி அப்போ உங்கள் வீட்டில் மட்டும் சண்டையே வருது இல்லையான்னு. எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு வருங்க, ஒரேடியாக வரக்கூடாது. அதுக்காக 3வது என்று சொல்லக்கூடியது அன்றாட தேவைகளுக்கு பணம், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொன்னால் கிளி முகமுடையவர் சுகபிரம்ம மகரிஷி. இவர் யாருடைய புதல்வர் என்றால் வியாச மகரிஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வியாசருக்கும் ஒரு பெரிய தவ நிலையிலே கிருதாசி என்று சொல்லக்கூடிய தேவகன்னிக்கும் ஒரு மகனாக அருளுகிறார் சிவபெருமான். காரணம் என்ன தெரியுங்களா? வியாசர் சொல்கிறார், நாங்கள்லாம் தத்துவமாக சொல்லிட்டு இருக்கோங்கய்யா, என்னதான் தத்துவம் சொன்னாலும் பசிக்கு அது சரியாக உதவுங்களா? கையில் பணம் இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும், மகிழ்ச்சி வேண்டும். அப்பொழுது எல்லார் வாழ்விலும் ஒரு சுகம் வேண்டும். நீங்கள் இலங்கை தமிழில் கூட சொல்லுவாங்க, சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சுகத்தை நல்கக்கூடியவர் சுக பிரம்ம மகரிஷி. மிக மிக எளிமையான வழிபாடுங்க. மற்றவர்களை நாம் தேடி போகணும், ஆனால் சுகரை பொறுத்த மட்டில் உங்களை தேடி வருவார். அதனால தாங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நானும் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா அடுத்தவங்க உதாரணம் தேவையில்லை. ஒரு காலகட்டத்திலே பல்வேறு துயரங்கள்,
கல்விக்கே என்ன செய்வேன்னு தெரியாது, பொய் சொல்லாமல் சொல்லணும்னா. அத்தனை சங்கடங்களையும் மீறி ஒரு பெரும் நல்ல நிலைக்கு என்னை கொண்டு வந்தது இந்த சுகபிரம்ம மகரிஷி தான். உலகம் முழுக்க ஏதோ பேச்சை கேட்குறாங்க, நல்லது நடக்குது. இருப்பதிலே திருவோணம் என்ற நட்சத்திரத்திற்கு திரு என்ற அடைமொழி உண்டு. பெருமாளுடைய நட்சத்திரம். திரு ஆதிரை என்று சொன்னால் சிவபெருமானின் நட்சத்திரம். இதெல்லாம் ரெண்டும் மிக மிக புனிதமான நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்திலே சுகபிரம்ம மகர்ஷி கிளி முகத்துடன் அவதரிக்கிறார். கிருஷ்ணன் அது ஸ்ரீமத் பாகவதத்தை வெளிப்படுத்துகிறார். குபேரனுக்கே இவர் தாங்க குரு. நீங்கள் குபேரனை வழிபட்டால் என்ன செல்வம் கிடைக்குமோ அதை போல 1000 மடங்கு செல்வத்தை தரக்கூடியவர். இவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இவருக்கு குழந்தை முகம், குழந்தை குணம் என்றெல்லாம் சொல்லுவேன். கிளி முகத்தோடு இருப்பார். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் நமோ சுகதேவாய நமஹ, ஓம் நமோ சுகதேவாய நமஹ சொல்லி பாருங்க. எல்லா தெய்வ திருமணங்களிலும் கிளிமுகத்துடன் ஒரு மகரிஷி இருப்பார். அதாவது பார்வதியும் சிவனும் திருமணம் செய்யக்கூடிய அந்த காட்சியிலும் சரி, ராமர் சீதா கல்யாணத்திலும் சரி, எல்லா இடத்திலும் கிளிமுகத்துடன் ஒரு மகரிஷி இருப்பார். அவர் தான் சுக பிரம்ம மகரிஷி. ஆனால் ஓம் ஸ்ரீ சுகர் என்று ஒரு காத்தால் எழுந்துக்கிறீங்க, ஓம் ஸ்ரீ சுகர் எழுதிட்டு அந்த நாளை துவங்குங்களேன், பணம் பெருக துவங்கும். திருப்பதி பெருமாளுக்கே இவர்தான் சாட்சி கையெழுத்திட்டவர், அங்கே கணக்கராக இருக்கக்கூடியவர். அன்னை மகாலட்சுமிக்கு அஷ்டாட்சர மந்திரம் என்ற ஓம் நமோ நாராயணாய என்பதை எடுத்துரைத்ததினாலே அன்னை மகாலட்சுமி யாரெல்லாம் சுகரை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே சுகங்கள் பெருகட்டும் என்பது வரமளித்துள்ளார். அதாவது 4ஆம் இடத்துல ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அந்த சுகங்களை பெருக்கக்கூடிய தன்மை, செல்வத்தை பெருக்கக்கூடிய தன்மை, வாழ்விலே வசந்தத்தை தரக்கூடிய தன்மை. முதல்ல இப்போ உங்களுக்கு முக்தி வேணுமா, மோட்சம் வேணுமா எல்லாம் கேட்டானா முதல்ல என்ன சொல்லுங்க? பணம் வேணும் தலைவா. அது இருந்தாதான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு எவ்வுலகமே இல்லை. அதுதான் உண்மை. அப்போ அந்த பொருளையும் அருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம். ஓம் நமோ சுகதேவாய நமஹ. எவ்வளவு எளிமையான மந்திரம் பாருங்க. சுகரூபாய வித்மஹே சுபிக்ஷகாரகாய தீமஹி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாத். சுபிக்ஷத்தை தரக்கூடியவர். இவர் எங்க இருப்பார்னாங்க? சேலத்தில் சுகவனேஸ்வரர் கோயிலில் இருப்பார். சென்னை மத்திய கைலாயத்திலும் சுகபிரம்மருக்கு என்று தனி சன்னதி உண்டு. அதே போல் சென்னையில் சேலையூர்னு ஒரு இடம் இருக்கும், தெரியும் இல்லைங்களா? கேம்ப் ரோடு கிட்ட. அங்கே ஸ்கந்தாசிரமம் என்ற ஒரு இடம் உண்டு. இந்த ஸ்கந்தாசிரமம் என்று சொல்லக்கூடியது என் குருநாதர் சாந்தானந்த சுவாமிகள் அங்கே அருளிய நிலை. அந்த இடத்துல சரபேஸ்வரர் பிரத்யங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோமே தவிர வாழ்க்கையில் நமக்கு 2 விதமான எதிரிகள். ஒருத்தன் நேரடி எதிரி, மற்றவர்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்கள், நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்திலே வினையை செய்து விடக்கூடியவர்கள். இதுக்கு தீர்வாக அமையக்கூடியது நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏதோ எனக்கு ஏவலுங்க, கண் திருஷ்டிங்க, அதெல்லாம் அதற்கு தீர்வாக அமையக்கூடியது யார் என்று சொன்னால் இந்த சூலினி துர்கா, பிரத்யங்கரா, சரபேஸ்வரர் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த ஸ்கந்தாசிரமத்தில் எங்கன்னா சேலையூரில், தாம்பரத்தில் கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். அங்கே சுகபிரம்ம மகரிஷி அருளுகிறார். எங்கன்னாங்க? அந்த பிரத்யங்கரானையும் சரபேஸ்வரையும் சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பின்புறத்திலே ஒவ்வொரு மகரிஷியாக இருப்பார்கள். அங்கும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அருளுகிறார். அங்கே சென்று எனக்கு பல்வேறு அருள் அனுபவங்கள் ஏற்பட்ட நிலைகளும் உண்டு. எனவே நாம் தாம்பரத்தில் இருக்கோம், நம்ம எங்கே போய் பார்க்கறதுன்னா அங்கே ஸ்கந்தாசிரமம் இருக்கிறது. மனதார சென்று பாருங்கள். அங்கும் சுகபிரம்ம மகரிஷி கிளிமுகத்துடன் அமர்ந்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பாருங்களேன், அந்த ஸ்கந்தாசிரமம் வந்ததுக்கப்புறம் தாம்பரத்தில் செல்வ நிலைகள் பெருக துவங்கி விட்டது. வேளச்சேரி வரைக்கும் போய் பாருங்கள், ஐடி செக்டார் பூமு, நல்ல செல்வ நிலைகள். மத்திய கைலாசில் சுகபிரம்மம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த பெசன் நகர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, நில விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாஷ் லொக்காலிட்டியாக மாறிடுச்சு. சேலம் சொல்லவே தேவையில்லை, ஸ்வர்ணபுரி. எங்கெங்கெல்லாம் சுகபிரம்மத்தின் வழிபாடுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அமோகமாக பெருகிருங்க பணம்.
திருச்சானூரிலும் சுகபிரம்ம மகரிஷி உருவாக்கினது. அதனால தான் அது பேர் திருச்சுகன் ஊர் அப்படின்னு பேர். இனி உங்கள் வீடும் அப்படித்தான், செல்வம் பெருக போகுது. எங்கெங்கெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ, நீங்கள் ஆலயத்துக்கே போக முடியலைன்னா கூட பரவாயில்ல, சுகபிரம்ம மகரிஷி என்ன இந்த ராசியில பிறந்தா இருந்தாலும் சரி, எனக்கு உன்னை விட்டா வழி இல்லை, எனக்கு செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டி விட்டால் செல்வத்தை வாரி வழங்கி விடுவார். செல்வத்தினால எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் முக்கால்வாசி பிரச்சனைகளை தீர்த்து விட முடியும். அந்த கால்வாசி இருக்கக்கூடியதை நீங்களே பார்த்துக்குவீங்க. எனவே தான் சொன்னேன், உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி இனி நீங்கள் செல்ல தேவையில்லை. அதிர்ஷ்டம் இதோ இந்த காணொளியின் வழியாக உங்களிடம் வந்து விட்டது. அதனால தான் சுகபிரம்மத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த பவானி ஆனந்த் பேசிக்கிட்டு இருக்கேன். இனி வாழ்க்கையில் எல்லாம் நன்மையே. இனி இது சத்தியம். அவ்வப்பொழுது மனதார சுகபிரம்மத்தை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். இல்லத்திலே மகிழ்ச்சி பெருகப் போகிறது. சிவசிவா.